கைஸ் சுரேஷ் ரெய்னா as பேக் டு சிஎஸ்கே as a பிளேயரா இல்ல இந்த வாட்டி கோச்சா வரப்போறாருன்ற மீன் நியூஸ் வந்திருக்கு. அதை தவிர சிஎஸ்கேயோட பிராக்டிஸ் கேம்ப் பத்தி லேட்டஸ்டான அப்டேட்ஸ் வந்திருக்கு. தல தோனி எப்ப டீமோட ஜாயின் பண்ணுவாரு அது எல்லாத்தையுமே இந்த வீடியோல ஃபுல்லா பார்க்கலாம். அப்ப இந்த வீடியோக்கு இன்னொரு லைக் கொடுங்க. மறக்காம நம்மளோட 70 சேனலுக்கு புதுசா இருந்தீங்கன்னா இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இப்போ வாங்க கைஸ் வீடியோக்குள்ள போகலாம். ஐபிஎல் 2025 ஸ்டார்ட் ஆகிறதுக்கு இன்னும் இங்க இருந்து 30 நாள் தான் கைஸ் இருக்கு. சிஎஸ்கே இன்னும் அவங்க பவுலிங் கோச்சே பார்த்தீங்கன்னா அறிவிக்கல யாருன்னு. ஆனா இப்ப என்ன நியூஸ் வந்திருக்குன்னா லேட்டஸ்டா வந்திருக்கு நியூஸ் தெரியும். சுரேஷ் ரெய்னா சிஎஸ்கேவோட ஃபீல்டிங் கோச்சா இருக்க போறாரு ஐபிஎல் 2025 அண்ட் ஒரு சில ட்ரஸ்டபிள் சோர்ஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா நியூஸ் வந்திருக்கு. அண்ட் இது 100% கன்ஃபார்ம் நியூஸா கேட்டீங்கன்னா தெரியல கைஸ் என்ன பொறுத்த தெரியும். அண்ட் ஒரு 50-50 தான் சொல்லணும். அண்ட் இது ஃபேக் நியூஸாவும் போகலாம். ஏன்னா லாஸ்ட் இயர் கூட பார்த்தோன்னா இதே மாதிரி ஒரு ரூமர் கிளம்பிச்சு. ஆனா அது லாஸ்டா பார்த்தோன்னா ஃபேக் நியூஸா போயிடுச்சு. அந்த மாரி இந்த நியூஸ் இருக்கலாம். பட் இது நடந்தா எப்படி இருக்கும்? சுரேஷ் ரெய்னா சிஎஸ்கே குள்ள திருப்பி வந்தாருன்னா அண்ட் அவர் பிளேயரா தான் நம்ம சென்னையில பார்க்க முடியல. ஆஸ் ஒரு கோச்சா ஒரு பார்த்தனா அண்ட் இன்னும் வேற லெவல்ல இருக்கு. ரெய்னா ஏன் ரிட்டையர்மெண்ட் அறிவிச்சாரு நம்மளுக்கு இப்பயே இதுவா இருக்கு கைஸ். அவருக்கு இன்னும் 38 வயசு தான் ஆகுது. அவர் நினைச்சிருந்தா இன்னும் சில சீசன் ஐபிஎல் விளையாட இருக்கலாம். அண்ட் பட் அவரோட ஃபிட்னஸ் இஷ்யூ காரணமா அவர் ரிட்டையர்மெண்ட் அறிவிக்க வேண்டிய கட்டாயம். அண்ட் ஐபிஎல் ஆப்ஷன்ல அன்சோல்டாரு நம்ம சிஎஸ்கேமே எடுக்கல. அண்ட் சிஎஸ்கே சிஇஓ காசி என்ன சொல்லியிருந்தாருன்னா அண்ட் ரெய்னாவை எடுக்கிறது எங்களுக்குமே ஆசை தான். பட் காம்பினேஷன் காரணமா நாங்க அவர் எடுக்க முடியல. அண்ட் அதனால நாங்க இப்பயுமே பார்த்தோன்னா ஃபீல் பண்ற மாதிரி அவர்லாம் பேசியிருப்பாரு ரீசென்ட் டைம்ஸ்ல. அண்ட் சுரேஷ் ரெய்னாவை பொறுத்தவரையும் அண்ட் ரீசென்ட் டைம்ஸ்ல ரிட்டையர்மெண்ட் ஆனதுக்கு அப்புறம் வெளியே போய் நிறைய லீக்ஸ் விளையாட ஆரம்பிச்சாரு. அபுதாபி T10 லீக்ஸா இருக்கட்டும், லெஜெண்ட்ஸ் லீக் இந்தியாவில் நடக்குதுல அதெல்லாம் அவர் போய் பிளே பண்ணாரு. அண்ட் அதுலயுமே நல்லா தான் பண்ணியிருக்காரு. பட் இப்ப சிஎஸ்கேயோட கோச்சிங் ஸ்டாஃப் இதுக்குள்ள சுரேஷ் ரெய்னா வர போறாருன்னா அது ஒரு பெரிய விஷயம் தான் சொல்லணும். அண்ட் அதுவும் தோனி அண்ட் ரெய்னா இவங்க 2 பேரோட காம்போ நம்ம திருப்பி அகைன் சிஎஸ்கேல பார்த்தோம்னா வேற லெவல்ல இருக்கும். அண்ட் ரெய்னா உள்ள வந்தாரு நமக்கு சிஎஸ்கே ஃபீல்டிங் இம்ப்ரூவ் ஆக நிறைய வாய்ப்பு இருக்குங்க. அவர் சும்மா ஒன்னும் மிஸ்டர் ஐபிஎல் கூப்பிடல. அண்ட் ஐபிஎல் 109 கேட்ச் கிட்ட சிஎஸ்கே கோசம் பிடிச்சிருக்கு. ஐபிஎல் ஃபர்ஸ்ட் பிளேயர் டு ஸ்கோர் 5000 ரன்ஸுமே பார்த்தா நம்ம சின்னத்தல சுரேஷ் ரெய்னா வச்சிருக்காரு. அண்ட் நீங்க என்ன கைஸ் நினைக்கிறீங்க? சிஎஸ்கேயோட பவுலிங் கோச்சே என்ன அறிவிக்கல யாரா இருப்பாங்கன்னு அதுவே பெரிய இது போயிட்டு இருக்குங்க. யாரு ஆபி மக்கள் இருப்பாரா இல்ல டேல் ஸ்டெயின் இருப்பாரான்னு அதெல்லாம் பத்தி நம்ம ஒரு தனி வீடியோல ஒன்று பேசலாம். பட் நம்ம சுரேஷ் ரெய்னா பொறுத்தவரையும் அண்ட் சிஎஸ்கேயோட ஃபீல்டிங் கோச்சா வரதுக்கு என்ன பொறுத்தவரையும் 50-50 சான்சஸ் இருக்கு. இது உண்மையான நியூஸ்னா நல்லா இருக்கும் கைஸ். அப்படி ஃபேக் நியூஸ் தான் வழக்கம் போல தான் அண்ட் ரூமர்ஸ் நம்ம இது பண்ணி விட்டு போக வேண்டியதுதான். அண்ட் பட் ரெய்னா அண்ட் சிஎஸ்கே இவங்க 2 பேருக்குள்ள ஒரு கனெக்ஷன் கண்டினியூவா இருக்கதா செய்யுது கைஸ். ஐபிஎல் 2025 ஸ்டார்ட் ஆகுதுக்கு இன்னும் வெறும் 30 நாள் தான் கைஸ் இருக்கு. இங்க இருந்து நீங்க இந்த வீடியோ பாக்குறதுல இருந்து. அண்ட் சென்னை சூப்பர் கிங்ஸ் இன்னும் அவங்க பிராக்டிஸ் கேம்ப் ஆரம்பிக்கல. நான் லாஸ்ட் வீடியோல என்ன சொல்றேன்னா 1 or 2 டேஸ்க்குள்ள சிஎஸ்கே அவங்க பிராக்டிஸ் கேம்ப் ஆரம்பிச்சிருவாங்கன்ற மாதிரி தான் சொல்லியிருந்தேன். பட் அதுதான் கைஸ் என்ன பொறுத்தவரையும் ஸ்போர்ட்ஸ் இன்சைட்ல என்ன சொல்றாங்களோ அதுதான் நான் உங்களுக்கு பார்த்து தான் தெரிவிக்க முடியும். பட் என்ன பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா இப்போதைக்கும் ஒரு டேட் பார்த்தீங்கன்னா கன்ஃபார்ம் ஆயிருக்கு. அண்ட் ஆல்ரெடி சிஎஸ்கோட மேனேஜர் இருக்காருல ரசூல், அவர் பார்த்தீங்கன்னா ரஷ்டி ராமகிருஷ்ணா அவர் பார்த்தீங்கன்னா வந்து டீமோட வந்துட்டாரு சென்னைக்கு. அண்ட் அவர் வந்துட்டு அவர் ரெடி பண்ணுவார் மொத்தத்தில் எல்லாருக்கும். அண்ட் ரூம் எல்லாம் அரேஞ்ச் பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் பார்த்தீங்கன்னா ஒரு பிளேயர்ஸா வந்து டீம்ஸோட ஜாயின் பண்ணுவாங்க. அண்ட் இப்போதைக்கும் பார்த்தா நம்ம டீமோட பிளேயர்ஸ்ல வந்து ஜாயின் பண்றது கேம்ப்ல அண்ட் ஒரு டேட் பார்த்தீங்கன்னா கன்ஃபார்ம் ஆயிருக்கு. அதாவது பார்த்தீங்கன்னா பிப்ரவரி 25 எல்லா பிளேயர்ஸுமே பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் டொமஸ்டிக் பிளேயர்ஸ் அண்ட் நம்ம தல தோனி இன்டர்நேஷனல் சாம் கரன் மத்திஷா பாத்திரனா அண்ட் இந்த மாதிரியான பிளேயர்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா டீமோட வந்து ஜாயின் பண்ணுவாங்கன்ற மாதிரி சொல்லப்படுது. அண்ட் ஆப்வியஸா நம்ம தல தோனி 25 பிப்ரவரி சென்னையில லேண்ட் ஆயிடுவார்ன்ற மாதிரி தான் இப்போதைக்கும் நியூஸ் பார்த்தா கிடைச்சிருக்கு அபிஷியல் சைட்ல. ஒரு சில ட்ரஸ்டபிளான வெப்சைட்ஸ் என்ன சொல்றாங்கன்னா தல தோனி பிப்ரவரி 25 சென்னையில வந்துருவாரு. அண்ட் பிராக்டிஸ் கேம்பே ஆரம்பிச்சிருவாங்க. கூட எல்லா பிளேயர்ஸுமே வந்துருவாங்க டொமஸ்டிக்ல விளையாடுவாங்க. அண்ட் இன்னொரு விஷயமே பார்த்தீங்கன்னா போயிட்டு இருக்கு கைஸ். அதாவது பார்த்தீங்கன்னா பிசிசிஐ ஒரு புது ரூலை கொண்டு வந்திருக்காங்க. நம்ம ஆல்ரெடி நிறைய வீடியோஸ் இதை பார்த்திருக்கோம். அதாவது ஹோம் கிரவுண்ட்ஸ்ல பார்த்தா டீம்ஸ் பிராக்டிஸ் பண்ண விடாதீங்க. வெறும் மேட்ச் டே மட்டும் தான் அவங்க கிரவுண்டுக்குள்ள வரணும். அண்ட் அதை தவிர அவங்க சும்மா வந்து கிரவுண்ட்ல பார்க்கலாம். அண்ட் அந்த பிராக்டிஸ் யூஸ்ல மட்டும் பார்த்தீங்கன்னா கன்வெர்ட் பண்ணக்கூடாதுன்ற மாதிரி நியூஸ் பார்த்தீங்கன்னா வந்திருக்கு. அதாவது பார்த்தீங்கன்னா இப்ப சென்னையை பொறுத்தவரையும் சேப்பாக்கல பிராக்டிஸ் பண்ண முடியாத நிலைமை வந்தா நாவலூர்ல சென்னையோட ஹை பர்ஃபார்மன்ஸ் சென்டர் இருக்கு. அங்கதான் மோஸ்டா அவங்களோட பிராக்டிஸ் பண்ணுவாங்க. சென்னையில பண்ண முடியாம போனா அண்ட் பிகாஸ் என்ன பொறுத்தவரைக்கும் சேப்பாக்கல தான் சிஎஸ்கேயோட பிராக்டிஸ் இருக்கணும். அண்ட் ஃபேன்ஸை உள்ள அலோவ் பண்றது அண்ட் அதுவே பார்த்தீங்கன்னா ஒரு திருவிழா மாரி இருக்குங்க நம்மளுக்கு. அண்ட் ஏன்னா ஃபேன்ஸ்லாம் உள்ள போவோம் அண்ட் அது பிராக்டிஸ் மேட்ச் நடத்துவாங்க சிஎஸ்கே. அதெல்லாம் பர்சனலா நான் ரொம்ப மிஸ் பண்ணுவேன். ஏன்னா நம்ம 23 அந்த பிராக்டிஸ் கேம்புக்கு உள்ள போனது தலதோனி என்ட்ரில வேற லெவல் இருந்துச்சு. அந்த நான் இன்னமும் சொல்லுவேன் கைஸ், என் லைஃப்ல ஒன் ஆஃப் த பெஸ்ட் மெமரினா அந்த ஒரு மெமரி இருந்திருக்கும். அந்த 2023 சிஎஸ்கே ஒரு பிராக்டிஸ் கேம்புக்கு நம்ம சேப்பாக்குள்ள உள்ள போய் என்ட்ரி ஃப்ரீயா கொடுத்துருப்பாங்களே. அண்ட் அப்ப தலதோனியை பார்த்தது என் லைஃப்லயே ஃபர்ஸ்ட் டைம் தலதோனியை நான் அப்பதான் பார்த்தேன். அதுவும் நேர்ல பார்த்தா தலதோனியை பாக்குற நம்மளுக்கு ஒரு இது பார்த்தா கிடைச்சிச்சு கைஸ். அண்ட் என் லைஃப்ல நான் அந்த மொமெண்ட் மறக்க மாட்டேன். அண்ட் அதே மாதிரி இந்த வருஷம் நடந்தா நல்லா இருக்கும்ல. அந்த மறக்காம கமெண்ட் சொல்லுங்க. அப்ப இந்த வீடியோக்கு இன்னொரு லைக் கொடுங்க. 70 சேனலுக்கு புதுசா இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. 70 பேக் கைஸ். அப்ப இன்னும் சந்திக்குமாறு வீடியோ பெறுவது நான் உங்கள் ஹரி.